சொல்லுங்க சார், வாராகி அம்மன் வீட்டுக்குள்ள வந்த அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? இல்ல மேடம், வீட்டுக்குள்ள நீங்க நல்ல அருமையான கேள்வி இது. ஆக்சுவலா நிறைய பேர் பயப்படுறாங்க வாராகி அப்படின்னீங்கன்னா. ஏன் அப்படின்னீங்கன்னா, அவங்க வந்துட்டு கொடுக்கவும் செய்வாங்க, தண்டிக்கவும் செய்வாங்க. தண்டிப்பாங்களா? ஆமா மேடம். நீங்க கரெக்டா இல்லைன்னா தண்டிப்பாங்க ஓ. மேடம். கரெக்டா இருக்கணும். வாராகி ஏன் நிறைய பேர் பயப்படுவாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அவங்க வந்துட்டு தேவ குணம், மிருக முகம் கொண்டவர். புரியுதுங்களா? சோ தேவ குணம்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா மிருக முகம், அந்த முகம் இருந்தாலே அந்த இது இப்ப உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிடும் ஒரு சில விஷயங்கள். அப்போ நிறைய பேர் பயப்படுற காரணம் இதுதான். அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களாட்ட வந்துட்டு கருணை கடவுள் உலகத்துல யாருமே கிடையாது. இப்ப கலியுக நம்ம சொல்றோம் பாருங்க, கலியுக கடவுள் முருகர், ஐயப்பன், பெருமாள்னு சொல்லுவோம். அது போல வந்துட்டு இவங்கள்ல பாத்தீங்கன்னா அம்மன்ல யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி, பால திருப்புர சுந்தரி, ராஜமாதங்கி இவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப வாராகி வந்துட்டு பயங்கர அபரிதமான சக்தியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க. இப்போ நீங்க வாராகியை வந்துட்டு ஆத்மாத்மா நம்பி செஞ்சீங்கன்னா எப்படியாப்பட்ட தடங்கள், எப்படியாப்பட்ட உங்ககிட்ட யாரும் வந்துட்டு சொல்லுவாங்க பாருங்க, நம்ம நெருப்பாட்டம் சொல்லிட்டு அப்படியாப்பட்ட பலனை உங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வாராகி தான்.